இப்போ நீங்கள் சிம்சோனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. சிம்சோனுடைய பலம் எங்கே இருந்தது? வெரி ஸ்ட்ராங் பர்சன் இல்லை, நியாயாதிபதிகளில் தான் அவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பயங்கரமான ஒரு மைட்டி வாரியராக காணப்பட்டான். அநேக நேரங்களிலே பெலிஸ்தியர்களிடத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை பார்த்திங்கன்னா அவன் கொடுத்தான். அப்படி பார்க்குறோம் இல்லையா? அவனுடைய அந்த பலம் எங்கே இருந்தது? அவனுடைய முடிவில் இருந்தது இல்லை, அவனுடைய முடிவில் இருந்தது. ஏன்னா முடி போயிடுச்சுன்னா பலம் போயிடுச்சு. ஆனால் அது அல்ல. அவன் பார்த்திங்கன்னா அப்படிதான் நினைத்து கொண்டு இருந்தான். வாசிக்கிற நம்ம அப்படிதான் நினைக்கிறான். ஆனால் உண்மையான அவனுடைய பலம் பார்த்திங்கன்னா முடியில் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காணப்பட்டபடினாலே அந்த நசரே விரதத்தை அவன் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நியமித்தபடினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவனை என்ன பண்ணாங்க? வளர்த்தார்கள். அப்போ உண்மையான ஸ்ட்ரென்த் யார் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பெற்றோரோடு கூட பேசினதான கர்த்தர் தான் உண்மையான சிம்சோனுடைய பலம். அப்படிதான் நமக்கு நிறைய தாளந்துகள் காணப்படுது, இது நம்முடைய ஸ்ட்ரென்த், இப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம்? நினைத்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஸ்ட்ரென்த்தை வைத்து காரியங்களை நம்ம செய்கிறது உண்டு. ஆனால் உண்மையான பலம் அப்படின்னு சொன்னால் யாருன்னா நம்முடைய கர்த்தர் இல்லையா? சரி.